கனவு மூச்சுள்ள வரையில் வருமல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தோன்னா இன்ன நேரத்துக்கு அண்ணன் கூட சேர்ந்து நம்மளும் போயிருந்துருக்கலாம். எல்லாமே இந்த அம்மாவால தான். நான் பேசாம வீட்டிலே இருந்திருப்பேன். அங்க போய் பால் கொடுத்துட்டு வா, இங்க போய் பால் கொடுத்துட்டு வான்னு கடைசியா என்னை போக விடாம ஆக்கிட்டா. இனி அக்கா, பிரீத்தி அக்கா யாரையுமே பார்க்க முடியலையே. அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு நாள் ஆயிடுச்சு. நேற்று துணி கடைக்கு கூப்பிட்டப்பையும் போக முடியல. எப்படியும் அந்த வினோ மாடி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவா. எனக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு, எப்படி வினோவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இவன் என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்கா. ஓய், இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் எப்பதான் வினோவை பார்க்க போறோமோ தெரியல. ஓய், உன்னை தாண்டி இவன் என்ன கூப்பிட காதில் வாங்காம எதையோ பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. பூமாரி, வர வர இந்த அண்ணனுக்கும் நம்ம மேல பாசமே இல்லாம போயிடுச்சு. எப்படிதான் மனசு வந்து என்னை விட்டுட்டு போனானோ தெரியல. இதுக்கு மேலாம் இப்படி கூப்பிட்டா சரிப்பட்டு வராது. சிபி, நீங்களா? ஆமாண்டி, நான் தான். எப்போ வந்தீங்க? எது எப்போ வந்தனா? அடியே, நான் வந்து 10 நிமிஷம் இருக்கும். எது 10 நிமிஷமா? அப்போ 10 நிமிஷமா அமைதியா இருந்தா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? அமைதியா இருந்தனா? அடியே, நான் உன்னை கூப்பிட்டுட்டு தாண்டி இருந்தேன். நீ தான் காது கேட்காத செவடி மாதிரி உட்காந்துருந்த. ஆனா வினோ உனக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருக்கா. சும்மா இருங்க சிபி, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஓ மேடம், கஷ்டத்துல இருக்கீங்களா? ஆமா, அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? இனி அக்கா, பிரீத்தி அக்கா, வினோ யாரையுமே பார்க்க முடியல. எல்லாரையும் பார்த்து ஒரு நாள் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, அப்ப இதுக்கு தான் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருந்தியா? சரி போ, சீக்கிரமா கிளம்பி வா, போலாம். எங்க கிளம்ப சொல்றீங்க? வெளியில தான். வெளியிலயா? எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆளும் நானும் டேட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ டேட்டிங் பிளானை கேன்சல் பண்ணிட்டா. பட் என் மூடு டேட்டிங் போகிறதுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் ஆள் இல்லைன்னா என்ன, அத்தை பொண்ணு நீ இருக்கல, அதான் உன்னை கூட்டு போகலான்னு வந்தேன். இங்க பாருங்க சிபி, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அதனால தான் நீங்க இவ்வளோ நேரம் வரைக்கும் இவ்வளோ பேசினதுக்கும் நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு காமெடி பண்ணாம கிளம்புங்க. நான் காமெடியெல்லாம் பண்ணல, கிளம்பு வா போகலாம். சிபி, நான் இப்பதான் சொன்னேன், நான் சோகமா இருக்கனால தான் உங்களை சும்மா விடுறேன். ஸோ ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடுங்க. பர்றா, இன்னைக்கு என்ன இவ்வளோ அமைதியா இருக்க? எப்போதும் நான் எதனா பேசினேன்னா உடனே சண்டைக்கு வருவேன். இன்னைக்கு நான் இவ்வளோ பேசியும் அமைதியா இருக்க? அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தான் அமைதியா இருக்கேன். என் அத்தை பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாளே. இந்த அத்தை பொண்ணு கஷ்டப்பட்டா இந்த மாமனால தாங்க முடியாது. ஸோ நீ போய் கிளம்பி வா. இங்க பாருங்க சிபி, நான் நல்ல மாதிரியே சொல்லும் போதே ஒழுங்கா கிளம்பிடுங்க. நானே பல டென்ஷன்ல இருக்கேன், எல்லா டென்ஷனையும் உங்க மேல காமிச்சிருவேன் சொல்லிட்டேன். பரவாயில்ல, நீ என் மாமா பொண்ணு தானே, அடிச்சா கூட அடிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ஐயோ சாமி, உங்களுக்கு என்னதான் வேணும் இப்போ? போடி, போய் கிளம்பி வா. எங்க அப்போ இருந்து கிளம்பி வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்லடி, டேட்டிங் போறதுக்கு தான் கூப்பிடுறேன். அவளுக்கு ஒரு பாடுனா உங்களுக்கு ஒரு பாடா இருக்கு. சரி கோவப்படாத. கௌதம் மச்சான் உனக்கு ஃபங்க்ஷன் போறதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருல, அதை போய் போட்டு வா, சீக்கிரமா கிளம்பலாம். ஆமா, இப்ப அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் மட்டும் தான் கேடு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஆசை காமிச்சு என்னை விட்டுட்டு போயிட்டான். சரிடி, அதான் நான் இருக்கல்ல, நீ போய் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, நம்ம கிளம்பலாம். எங்க? அடியே, இன்னுமா புரியல? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான். ஃபங்க்ஷன் வீட்டுக்கா? ஆமா. சிபி, நிஜமா தானே சொல்றீங்க? ஆமாண்டி, கௌதம் மச்சான் தான் சொன்னாரு உன்னை கூட்டிட்டு வர சொல்லி. சிபி, நீங்க பொய் எதுவும் சொல்லல? இங்க பாருடி, இப்படியே பேசிட்டு இருந்தானா விட்டுட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா. ஷப்பா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளோ சோகமாயிடுறாங்க. சிபி, பார்வை கொஞ்சம் பேசுது, பருவம் கொஞ்சம் பேசுது, பதிலா எதை பேசிட தெரியா. என்ன சிபி, போலாமா? சிபி, என்ன சொன்ன? போலாமான்னு கேட்டேன். சிபி, போலாமா? போலாம். ஆமா, நீங்க எதுல வந்தீங்க? பைக்ல தான் வந்தேன். பைக்கா? ஆமா, பைக்ல தான். ஆனா அது என்ன அது இதுன்னுட்டு இருக்க? ஏன் உனக்கு பைக்ல போறது பிடிக்காதா என்ன? சேச்சா, அப்படிலாம் இல்ல, எனக்கு புல்லட் பைக்னா அவ்வளோ பிடிக்கும். ஓ, நானே இப்போ புல்லட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிஜமாவா? ஆமா, நிஜமா தான். அப்போ வாங்க போலாம். வா போலாம். வாவ் சிபி, இந்த வண்டியில போறது எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. அப்படியா? ஆமா, புல்லட்ல போகணுங்கிறது என்னோட எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? சொல்ல போனா என் அண்ணன் எனக்காகனே புல்லட் வாங்குறேன்னு சொன்னுச்சு. எதுக்கு உங்க அண்ணன் வாங்கணும்? அதான் நான் வச்சிருக்கல, நான் கூட்டு போறேன். ஆஹா, நான் நினைச்ச நேரம்லாம் உங்களால கூட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியும்.
அதுவும் என் மாமன் பொண்ணு கேட்டு நான் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லுவேனா? அப்போ நிஜமா தான் சொல்றீங்களா? எப்ப கேட்டாலும் கூட்டு போவீங்களா? ஆமாண்டி, நான் நிஜமா தான் சொல்றேன். சிபி, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. இப்படியே இந்த பைக்கை நிறுத்தாம போய்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அப்படியா? எவ்வளவு தூரம் போகணும்? அதான் சொன்னல, எங்கேயுமே நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஜாலியா பின்னாடி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வருவ. ஆனா நான் தானே வண்டி ஓட்டணும். இந்த வண்டி ஓட்டுறதால எங்கெங்க எப்படி எப்படியெல்லாம் வலிக்கும்னு எனக்கு தான் தெரியும். வலிக்குமா? ஆமா, பின்ன என்ன இனிக்குமா? ஏன் சிபி, உங்களுக்கு கொஞ்சமாவது ரசனைன்னு ஒண்ணு இருக்கா? என்னடி நக்கலா? இல்ல இல்ல, நான் நிஜமா தான் கேக்குறேன். இந்த வண்டியில போகும்போது அப்படியே மூஞ்சில வந்து காத்தடிக்கும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாம் ரசிக்க தெரியாம வலிக்குது, அதை பண்ணுது, இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அடியை, வண்டி ஓட்டுறவனுக்கு தாண்டி தெரியும் அந்த வழி என்னன்னு. பின்னாடி ஜம்முன்னு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர சொன்னா நானும் தான் வேடிக்கை பார்த்துட்டு வருவேன். என்ன நீங்க பின்னாடியும் அதே சீட்டு தான் இருக்கு, முன்னாடியும் அதே சீட்டு தான் இருக்கு. நீங்களும் அதே சீட்ல தான் உட்காந்துருக்கீங்க, நானும் அதே சீட்ல தான் உட்காந்துருக்கேன். இதுல வலிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, வாய் மூடிட்டு வா. சிபி வாடா. ஏ பூமாரி, வீணோ. ஏ பூமாரி மாடு, கௌதம் மாமா கூட நீ வரலன்னு நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏன் வீணோ கேக்குறேன், நானே இவ்வளவு நேரம் வரைக்கும் சேடாதான் இருந்தேன் தெரியுமா? அப்ப எப்படிதான் வந்த? சிபி தான் வீணோ கூட்டிட்டு வந்தான். அவன் இவ்வளவு நல்லவன் கிடையாதே. டேய், நான் உன்னை எப்போ வர சொன்னா நீ எப்போ வர? ஏன்டா என்னாச்சு? டேய் எருமை, ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. ஓ, ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சா? அப்போ சரிடா, நான் கிளம்புறேன். இது கிளம்புறியா? ஆமாண்டா, அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல. இங்கே பாருடா, நான் கடுப்பாயிட்டேன்னு வை, எட்டி ஒரு உதச்சாலும் வச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏன்டா என்னாச்சு? ஏன்டா இப்போதான் வந்த உடனே கிளம்புறேங்கிற? இல்லைடா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான். டேய் என்னடா வேலை? உனக்கு இந்த நண்பனை விட உனக்கு வேலை தான் முக்கியமா என்ன? டே கார்த்திக் மாடு, என்னடா பேசுற? அப்புறம் என்னடா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு உடனே கிளம்புறேங்கிற? இது மட்டும் இல்லடா, நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷனும் இருக்கு. ஸோ நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு மண்டபத்தில் வேலை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு பொறுமையாக உங்க வீட்டுக்கு போகலாம். ஒழுங்கு மரியாதை இங்கே இரு. சரிடா, நீ சொன்ன மாதிரி மேரேஜை முடிச்சுட்டே வீட்டுக்கு போறேன். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு நைட்டு வந்துடுறேன். என்னடா இப்போதான் வந்த உடனே காலைல சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி கிளம்புற? டே கார்த்திக், நானும் என்ன தாண்டா பண்றது, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்குடா. சரிடா, வீட்டுக்குள்ள வந்து அண்ணாவை பார்த்துட்டு கிளம்பு. ஆனால் நைட்டு கண்டிப்பாக வந்துடணும் என்ன? கண்டிப்பாக வந்துடுவேன்டா. சரி உள்ள வா. ஏ வினோ மாடி, இனியா கப்ளீட்டியா எங்க? எல்லாம் உள்ள தாண்டி இருக்காளுங்க, வா உள்ள போலாம். வா போலாம். என்ன அரிசி பள்ளி, என்னெல்லாம் கூப்பிட மாட்டியா வீட்டுக்குள்ள? இங்க பாரு சிபி, நான் பூமாரியை பார்த்த சந்தோஷத்துல இருக்கேன், அதனால தான் சும்மா விடுறேன். அதுக்காக நீ என்ன ரெடிட்டே இருந்தேன்னு வையே, கொன்னுருவேன் சொல்லிட்டேன். பாரா, அரிசி பள்ளிக்கு சிரிக்கலாம் தெரியுமா? போடா மாடு, எவ்வளவு சொன்னாலும் திருந்தே மாட்டேன். வா பூமாரி, நம்ம உள்ள போலாம். போடி, உண்மையே சொன்னா கோவம் தான் வரும். டே ஏன்டா அவளை வம்பிழுத்துட்டே இருக்கா? என்னடா உன் ஆளை வம்பிழுக்கிறன்னு சண்டைக்கு வரியா என்ன? எதுக்குடா நான் சண்டைக்கு வரப்போறேன்? ஒரு ஆளே போதும் உனக்கு. சரிடா வா, அண்ணாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. சரி வாடா. அரவிந்த் மாமா, ஒரு நிமிஷம். வாணியா கௌதம் வா. ஆமாமா. கௌதம் சொல்லுங்க ப்ரோ, எப்போ வந்த? நான் ஒரு 5 minutes முன்னாடி தான் ப்ரோ வந்தேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல, ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. நானும் அப்பதான் குளிக்க போனேன், அப்பதான் வந்திருப்ப போல. ஆமா ப்ரோ, நானுமே லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஓ பரவாயில்ல. இனியா கௌதமா சாப்பிட வச்சியா? நானும் ரொம்ப நேரமா சாப்பிடுங்கன்னு கெஞ்சிட்டே தான் இருக்கேன், ஆனா சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. இனியா கௌதம் என்னாச்சு? ஏன் சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா? ஐயோ ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, கொஞ்சோண்டு சாப்பிடு. இல்லை ப்ரோ பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன் ப்ரோ. என்ன கௌதம் இப்போ தானே வந்த, அதுக்குள்ளே கிளம்புறேங்கிற? இல்லை ப்ரோ, ஃபேக்ட்ரியில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான். கௌதம் உண்மையாக தான் சொல்றியா இல்லை ப்ராமிஸாக ஒர்க் இருக்கு ப்ரோ? சரி ஓகே, ஒர்க்கை முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துரு, சரியா? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமாம் கௌதம், நைட்டு நம்ம வீட்டில் மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ வந்துரு, சரியா? ப்ரோ அது வந்து இங்கே பாரு கௌதம், அது வந்து இது வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, இதுவும் உன் வீடு மாதிரி தான், சரியா? அப்புறம் இனியா கௌதமுக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றான்ல, ஸோ அவன் போகட்டும். என்ன இனியா, அதான் அறிந்து ப்ரோவே சொல்லிட்டார்ல, நீ பூமாரி கூப்பிடு, நான் கிளம்புறேன். கௌதம் நான் ஒன்றை மட்டும் தான் போக சொன்னேன், பூமாரி இங்கே தான் இருப்பா. இல்லை ப்ரோ, நான் இப்போ கூட்டிட்டு போயிட்டு நைட்டு கூட்டிட்டு வரேன். நீ ஒர்க் இருக்குன்னு தானே சொன்னேன், நீ போய் ஒர்க் பாரு, அவள் இங்கே இருப்பா. அது இல்லை ப்ரோ, அவள்கிட்ட மாத்து ட்ரெஸ் கூட இல்லை. இனியா பிரீத்தி வினோலா இருக்காங்கல்ல, அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுப்பா, பிரச்சனை இல்லை, நீ போ. அரவிந்த் மாமா கரெக்டா தான் சொல்றாரு, பூமாரி எங்க கூட இருக்கட்டும், நீ வேலை இருக்குன்னு தானே சொல்ற, போய் வேலையை முடிச்சுட்டு வா. இனியா மாம்ஸ், உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் இருக்கேன், பிரீத்தி இருக்கா, வினோ இருக்கா, அதையும் தாண்டி அம்மா இருக்காங்க, அம்மா பாத்துக்க மாட்டாங்களா? அதுக்காக இல்லை இனியா, இது நம்ம வீடா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இது அவங்க வீடு. ஸோ அதான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. மாமா நீ எதுக்காக அவங்க வீடுன்னு நினைக்கிற? எங்களோட மாமா வீடுன்னு நினைச்சுக்கோ. எங்க மாமா வீடுனா உனக்கும் நம்ம வீடு மாதிரி தானே. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் யாரையுமே ஏத்துக்க மாட்டீங்கன்னு. பரவாயில்ல, எல்லாரையும் ஏத்துக்கிட்டு இந்த வீட்டையும் ஏத்துக்கிட்டீங்க. நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட சந்தோஷம். மாம்ஸ் என்னாச்சு உனக்கு? எங்களை நம்பி பூமாரியை எத்தனை நாளா இருந்தாலும் விட்டுட்டு போவேன், இன்னைக்கு கொஞ்ச நேரம் கூட விட்டுட்டு போறதுக்கு பயப்படுற. சரி இனியா, பூமாரி இங்கே இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். சரி மாம்ஸ், கண்டிப்பா நைட்டு வந்துடு, சரியா? இனியா சொல்லுங்க அரவிந்த் மாமா. நீ ரூமுக்கு போகும்போது நான் ஐஸ்வர்யா கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு போமா. சரி மாமா. சரிம்மா. கௌதம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வா, சரியா? சரி ப்ரோ. மாம்ஸ் அரவிந்த் மாமா சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுல, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வா, சரியா? சரிடி. சரி நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன என்ன
எதுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? அவசியம் சொல்லி ஆகணுமா? ஆமா. உன் பிளவுஸோட ஊக்கு கைண்ட் இருக்கு. ஆ என்ன? இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நான் திடீர்னு கேட்டதும் என்ன சொல்றேன்னு தெரியாம ஏதோ ஒன்று அடிச்சு விடுறீங்க. இங்க பாருங்க பிரசாந்த் சார், திரும்ப என் பின்னாடி வராதீங்க. நான் கோவமா இருக்கேன் சொல்லிட்டேன். இப்பதானே சொன்னேன் பின்னாடி வராதீங்க. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொண்ணுங்க பின்னாடி சுத்துற மாதிரியா? நிஜமாவே உன் பிளவுஸ் ஊக்கு கைண்ட் தான் இருக்கு. ஒருவேளை உண்மையாவே கைண்ட் இருக்குமோ? சேச்சா இருக்காது. கண்டிப்பா இவர் போய் தான் சொல்றாரு. இங்க பாருங்க பிரசாந்த் சார், சும்மா என் பின்னாடியே வந்துட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? ஆமா, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. சரி, உன் சென்டர் முதுகுல ரைட் சைடு ஒரு மச்சமும் லெஃப்ட் சைடு ஒரு மச்சமும் இருக்கு. என்னடி கரெக்டா சொன்னா? பிரசாந்த் சார், என்ன இப்போவாவது நம்பிக்கை வந்துச்சா இல்ல வேற ஏதாவது அங்க அடையாளம் சொல்லணுமா? ஐயோ பிரசாந்த் சார், எத்தனை ஊக்கு கைண்ட் இருக்கு? 2 ஊக்கு கைண்ட் இருக்கு. 2 ஊக்கா? ஆனா நான் அதை எப்படி போடுறது? இனியாதான் போட்டே விட்டா கை எட்டாது. சரி, நீ இங்கே நில்லு, நான் போய் இனியா கூட்டு வரேன். இல்ல 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 இல்ல, நீங்க எங்கேயுமே போக கூடாது. இங்கதான் இருக்கணும். இங்கே இருங்க. சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இருப்பேன். ஆனா எப்படி ஊக்க போடுவ? இப்ப நான் என்ன பண்றது? ஏய், என்னடி இப்ப எதுக்காக ஸ்டார்ட் ஆகுற? இல்ல, நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். எஸ்டர்டே நான் அந்த பிளவுஸை போட்டு தான் பார்த்தேன். லூஸா தான் இருந்துச்சு. ஐஷு கூட சொன்னா வாங்க ஸ்விட்ச் பண்ணிட்டு வந்துடலான்னு. நான் தான் கேட்காம இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொன்னேன். நான் பண்ண தப்பால தான் இன்னைக்கு பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. யாரெல்லாம் பார்த்தாங்களோ தெரியல. ஏய் லூசாடி, நீ அப்படிலாம் உன்னை யாரையும் நான் பார்க்க விட மாட்டேன். உன் பிளவுஸ் ஊக்கு எப்ப கழிச்சோ அப்பலேருந்து நான் பின்னாடி தான் இருக்கேன். சோ என்ன தவிர வேற எவனும் எதையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் விட மாட்டேன். பிரசாந்த் சார், இப்ப நான் இந்த ஊக்கை எப்படி போடுறது? எப்படி போடுறதுன்னு என்கிட்ட கேட்டா நான் தான் போய் இனியா கூட்டு வரேன்னு சொன்னேன். நீ தான் போக வேணான்னு சொல்ற, அப்புறம் எப்படி போடுறது? அது வந்து நீங்க என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னடி என்ன பயமா இருக்கு உனக்கு? இது நம்ம வீடு, என்னை தாண்டி உன்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அது மட்டும் இல்ல பிரீத்தி, எப்போதும் உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல நான் கண்டிப்பா இருப்பேன். எனக்கு தெரியும் பிரசாந்த் சார், ஆனா என்னடி என்னானா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று கேட்கலாமா? என்ன? என் பிளவுஸோட ஊக்க நீங்களே போட்டு விடுறீங்களா? திரும்ப. என்னடி அதான் ஊக்கப்பட்டாச்சுல, அப்புறம் இன்னும் சடாவே இருக்க? தேங்க்ஸ். அப்புறம்? இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா என் மானமே போயிருந்திருக்கும். அப்புறம்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம்? அப்புறம்னா அவ்வளோதான். இல்ல நான் இன்னும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏதாவது ஸ்பெஷலா எனக்கு பிடிச்ச மாதிரி? உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா? ஆமா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை. அது எப்படி நீ முடிவு பண்ணுவ? அது எனக்கு தானே தெரியும் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு. என்கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த பிரசாந்த் இல்லாத விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டான், இருக்கிறத மட்டும் தான் கேட்பான். இருந்தாலும் உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. பாத்தியா இப்பதானே உன் மானத்தையே நான் தான் காப்பாத்துறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப பாரு எப்படி பேசுறேன்னு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நீங்க தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என் மானமே போயிருந்துக்கும் தான். ஆனா அதுக்காகலாம் நீங்க கேட்கறதுலாம் கொடுக்க முடியாது. ஏண்டி உனக்காக நான் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கேன், ஆனா நான் என்ன விஷயம் உங்ககிட்ட கேட்க போறேன்னு தெரியாது, ஆனா அதை பண்ண முடியாதுங்கிற. ஏன் தெரியாது? நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது என்கிட்ட இல்ல. கள்ளி வச்சுக்கிட்டே இல்லைங்கிறியாடி? ஆமா, வச்சுட்டே தான் இல்லைன்னு சொல்றேன். என்ன பண்ண போறீங்க? அதான் இவ்வளவு நேரம் வரைக்கும் அழுதுட்டு இருந்துட்டு இப்ப என்னையே மிரட்டுறியா? சேச்சா, மிரட்டலாம் இல்ல, சேலஞ்ச் பண்றேன். நீங்க கேட்கறது என்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களால முடிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. என்ன இந்த பிரசாந்த் கிட்டே சேலஞ்சா? ஆமா, உங்ககிட்ட தான் சேலஞ்ச் பண்றேன். ஓ மேடம், இந்த பிரசாந்த் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சேலஞ்ச் பண்றீங்க. சரி, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தோக்கறதுக்கு ரெடியா இரு. அதே தான் நானும் சொல்றேன். இந்த பிரீத்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இந்த பிரீத்தியோட சேலஞ்சை அக்செப்ட் பண்றீங்க. நீங்களும் தோக்கறதுக்கு ரெடியா இருங்க சார். பார்க்கலாம் யார் தோக்குறாங்கன்னு. அதையும் பார்க்கலாம். பவி, என்ன பவி மெஹந்தி ஃபங்க்ஷன் இவ்ளோ போரிங்கா போயிட்டு இருக்கு? என்ன இஷ்யூ சொல்ற? போர் அடிக்குதா? ஆமா, நீயே பாரு, கல்யாண வீடுனா கலகலன்னு இருக்க வேண்டாமா? அதான் நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி கலக்கலன்னு தானடி இருக்கு. டெக்கரேஷன் பண்ணா மட்டும் போதுமா? ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இருக்க வேண்டாம்? வாட் என்டர்டைன்மெண்டா? புரியல. ஐயோ பவி, இந்த டான்ஸ் பாட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும்ல? எனக்கு தெரிஞ்ச சாங்லாம் மார்னிங் தான் இஷ்யூ போடுவாங்க, இப்பெல்லாம் போட மாட்டாங்க. ஐயோ பவி, நான் ஸ்பீக்கர்ல பாட்டு போறத பத்தி பேசல, நம்ம பாட்டு பாடலாம். என்ன இஷ்யூ, விளையாடுறியா? ஆமா, இதுவும் கேம் தான். ஐயோ, என்ன சொல்ற நீ? அக்கா, உங்களுக்கு இந்த கேம் தெரியாதா? நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் விளையாடுவோம்ல, பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டா? புரியல. ஐயோ அக்கா, இந்த கேம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? இந்த கேம் போய் உங்களுக்கு தெரியலன்றீங்க. பாரு, ஐஷுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே. சரி சொல்லு, என்ன கேம் அது? அக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம 2 டீமா இருக்கணும். 2 டீமா? ஆமாக்கா, 2 டீம் தான். அந்த 2 டீம்ல முதல்ல உள்ள ஒரு டீம் ஒரு லெட்டர் சொல்லுவாங்க. அந்த லெட்டர்ல உள்ள சாங்க 5 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம பாடணும். அப்படி 5 செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்க வின்னு. ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வின்னு. வின் பண்ணிட்டோம்னா நம்ம சைடுல இருந்து நம்ம ஒரு லெட்டர் சொல்லுவோம், அவங்க கண்டுபிடிக்கணும். வாவ் ஐஷு, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா வினோ, இந்த கேம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா ஐஷு, 2 டீமா இருக்கணும்னு சொல்றீங்களே, அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நம்மளே 3 பேரா பிரிஞ்சு உட்காந்துக்கலாம். பிரிஞ்சு உட்காந்துட்டு விளையாடலாம். இல்ல பூமாரி, அப்படிலாம் இருந்தா சுத்தமா நல்லாவே இருக்காது. அப்ப இன்னொரு டீமுக்கு என்ன பண்றது? என்ன பண்றதா? கொஞ்சம் அங்க பாருங்க. ஐஷு சொன்னா கேளு, இதெல்லாம் வேண்டாம், வில்லகமாயிரும். என்னாச்சு பவியக்கா?
அவ எதுக்காக தெரியுமா அந்த சைடு பார்க்க சொன்னா? தெரியலக்கா, அந்த சைடு கௌதம் மாமா, அரவிந்த் மாமா இவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஆமா அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஆனா மேடம் பார்க்க சொன்னதுக்கான ரீசனே வேற. என்னக்கா சொல்றீங்க? புரியல. அவ இன்னொரு டீம்னு சொன்னது அவங்களதான். அவங்களையா? ஆமாக்கா, கேர்ள்ஸ் vs பாய்ஸ் காம்போ சூப்பரா இருக்கும். ஐயோ ஐஷோ அதெல்லாம் வேணாம். ஏன்க்கா எதுக்கு பயப்படுறீங்க? ஆமா ஐஷு, இனியா சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க எல்லாம் வேணாம். அவங்க எல்லாம் எவ்வளவு வில்லங்க பிடிச்சவங்கன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம மட்டும் தோத்துட்டோன்னு வை, கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க, பாத்துக்கோ. அதுக்கு நம்ம தோக்கணும்ல, கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம். கரெக்ட் ஐஷு, நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம எப்போதுமே தோக்க மாட்டோம். ஏவினோ ஆப்போசிட்ல இருக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்துட்டு பேசுடி. யாரா இருந்தா என்ன, ஒரு கை பாத்துலவா அப்படி சொல்லு. வேணும், நீ தான் என் தங்கச்சி, கரெக்டா பேசுற. ஆக மொத்தம் இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. இனியா பிரீத்தி, நீங்க ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. ஐஷு எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஐயோ பிரீத்தி அக்கா, நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அதெல்லாம் நம்ம தான் வின் பண்ணுவோம். எப்படி நம்ம தான் வின் பண்ணுவோம்னு சொல்ற? அக்கா, பசங்களுக்குலாம் சாங்க பத்தி அந்த அளவுக்குலாம் தெரியாது. ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவாங்க, நம்ம பாடிக்கலாம். அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எல்லா சாங்கும் தெரியும் தானே? எனக்கு எல்லா சாங்கும் தெரியும்க்கா. எந்த லெட்டர் சொன்னாலும் நான் பாடிடுவேன். அப்போ சரி. அப்ப நம்ம கேர்ள்ஸ் டீம் ரெடி தானே? நாங்க ரெடி. என்ன வினோ பூமாரி, சவுண்டே காணோம்? நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம் ஐஷோ. ஆமா ஐஷோக்கா, நானும் ரெடி தான். இனியாக்கா ரெடி தானே? ரெடி தான். பவி, நீ கேம்க்கு வருவல? அந்த சைட்ல இருந்து அரவிந்த் வந்தாருன்னா கண்டிப்பா நானும் வருவேன். இவ ஒருத்தி ஆவுனா அரவிந்த் மாமா. இந்த புராணத்தை விட்டா இவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஐஷு, உனக்கு வர வாய் ஓவர் ஆயிட்டே இருக்கு. அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். ஆமா, நீ அடிக்கிற வரைக்கும் நான் பாத்துட்டு இருப்பேன் பாரு. அதான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அடி வாங்க வைப்பாரு. சரி சண்டை போடாதீங்க. சரி இனியாக்கா, பவிய வந்து சப்ஸ்டியூட்டா வச்சுக்கலாம். சரி, பவியக்காவுக்கு பிடிச்சா பாடட்டும். உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே டன். சரி, உங்களுக்குலாம் ஓகே தானே? இங்க எல்லாருக்குமே டபுள் ஓகே. அப்போ சரி, நான் பாய்ஸ் டீம் ரெடி பண்றேன். டே கார்த்திக், கல்யாணத்துக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கல? அதெல்லாம் கூப்பிட்டேன்டா. டே கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டல? டே எல்லாரையும் தாண்டா கூப்பிட்டேன். ஆமா, பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டியா இல்ல போன்ல கூப்பிட்டியா? எப்பா சாமி, எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு தான் கூப்பிட்டேன். அப்போ கண்டிப்பா வந்துருவாளுங்க. டே சிபி, இன்னும் நீ திருந்தலையாடா? டே என்னடா நீயும் புல்லுன்னு அங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா தோரை, என்ன திருந்தலையான்னு கேக்குறீங்களே, நீங்களே ஒரு பெரிய பிளே பாய் ஆச்சே. டே அசிங்கமா பேசாதடா, நானும் ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டேன். யாரு நீ நல்ல பையன் ஆயிட்டியா? ஆமாண்டா, நிஜமாவே நான் நல்ல பையன் ஆயிட்டேன். நம்பிட்டேன். டே சிபி நம்புடா, நான் நிஜமா தான் சொல்றேன். அதான் சொல்லிட்டேன்லடா, நம்பிட்டேன். என்ன அரவிந்த், நான் இதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேள். அப்புறம் என்னாச்சு, நான் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, லைட்டா ஹெட் பெயினா இருக்கு, அதான். அண்ணா காஃபி எதை எடுத்துட்டு வர சொல்லவா? இல்லடா அதெல்லாம் வேண்டாம். பிரசாந்த், என்னடா கௌதம் வந்ததுலேருந்து அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்கான்? டே அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல? தெரியும்டா, பட் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். நம்ம பாட்டுக்கு இங்க ஜாலியா பேசிட்டு இருக்கோம், அவன் மட்டும் தனியா உட்காந்துருக்கான்டா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் கேள், ஆனா நம்ம பேசினா அவன் கண்டிப்பா பேச மாட்டான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அன்னைக்கு அவன் சட்டையை பிடிச்சி அடிக்க போனீங்க? ஆமாடா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு இருந்த கோவத்துல ரொம்ப ரூடா பேசிட்டேன்டா. டே நீ என்ன பேச மட்டுமா செஞ்ச, அவனை அடிக்கவே போயிட்ட. இனி அவன் மட்டும் இடையில வரலன்னு வை, கண்டிப்பா அங்க ஒரு கலவரமே நடந்திருக்கும். டே நான் என்ன வேணும்னு அப்படி பண்ணேன்? நான் அவன்கிட்ட அத்தனை தடவை சொன்னேன்டா, குறுக்க வராதன்னு. கேட்காம வந்து தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு புரியுதுடா, கண்டிப்பா அவனே சரியாயிடுவான். அவனாவே சரியாகலைனாலும் கண்டிப்பா நான் அவன்கிட்ட ஒரு நாள் சாரி கேட்டுருவேன். பாருடா, த நம்பர் 1 ராஜசேகர் குரூப் ஆஃப் கம்பெனியோட பெஸ்ட் சிஓ அகில். யாருக்கிட்டுமே அடங்கி போகாத அகில் சார் இன்னைக்கு ஒரு தட்ட சாரி கேட்கறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்குடா. டே பிரசாந்த், நீ ஓட்டுறது அப்படியே பச்சையா தெரியுதுடா. டேய் நான் ஒன்னும் ஓட்டலாம் இல்லடா, நிஜமா தான் சொல்றேன். ஹலோ அரவிந்த் மாமா, கார்த்திக் மாமா. சொல்ல ஐஷு. என்ன மாம்ஸ், ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க? எது கதை பேசுறமா? ஆமா மாம்ஸ், பாருங்க ஒரு கேங்கா உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. ஓ நாங்க கதை பேசுறோமா? அப்போ நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ மாம்ஸ், இவங்களும் இவ்வளவு நேரம் வரைக்குமே கதை தான் பேசிட்டு இருந்தாங்க. ஐஷுமா எதுக்காக கூப்பிட்டா? ஏதாவது வேணுமா என்ன? ஆமா மாம்ஸ் வேணும். என்னடாமா என்ன வேணும்? என்டர்டைன்மெண்ட். வாட்? அதான் மாமா என்டர்டைன்மெண்ட், டான்ஸ், பாட்டு, கேம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது. ஐஷு என்ன விளையாடுறியா? ஆமா மாமா, விளையாடுறதுக்கு தான் கூப்பிட்டேன். வாட், விளையாட போறியா? விளையாட போறியா? இல்ல விளையாட போறோம். என்ன ஐஷு, இனியா பிரீத்தி வந்து கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஐயோ மாம்ஸ், அதெல்லாம் இல்ல, இது வேற கேம். ஐஷு கேமோட நேம் என்ன? மாம்ஸ் பாட்டுக்கு பாட்டு. வாட், சரியா கேட்கல. பாட்டுக்கு பாட்டு மாமா, சிங்கிங் ஈக்குவல் டு சிங்கிங். ஹலோ ஐஷு, யூ மீன் சாங் பாடணுமா? எஸ் ஆமா, சாங் பாடணும். வாட், சாங் பாடணுமா? ஆமா மாம்ஸ், எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா, சரி விளையாடுங்க. ஐயோ மாம்ஸ், இப்பதானே சொன்னேன், நீங்களும் தான் வரணும். ஐயோ ஐஷு, எனக்குலாம் சரியா பாட்டு பாட தெரியாது. ஆமா ஐஷுமா, எனக்கும் சரியா பாட்டுலாம் பாட தெரியாது. ஹே ஐஷு, நான் நல்லா பாடுவேன், வாங்க நம்ம சேர்ந்து ப்ளே பண்ணலாம். அகில், இவன் என்னடா ஆளுக்கு முன்னாடி நான் வரேன் துடிக்கிறான். அதான் சொன்னாலடா 3 பேர்ல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணல, அதனாலதான். அப்போ அகில் கண்டிப்பா இந்த கேம்ல நம்மளும் இருக்கணும். இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு பாட்டு பாட தெரியுமா? டே இது என்ன சூப்பர் சிங்கரா, பாட்டு பாடி அவார்டு வாங்குறதுக்கு? ஜஸ்ட் கேம், அவளுக்கு எப்படி பாடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பாட வேண்டியதான். ஓ சார் அப்படி வரீங்களா? சரி கேமோட ரூல் என்னன்னு கேளு. ஆமாடி ஐஷு, கேமோட ரூல் என்ன? மாம்ஸ் ரூல்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கேர்ள்ஸ் டீம் நாங்க ஒரு லெட்டர் சொல்லுவோம், அந்த லெட்டர்ல உள்ள சாங்கை நீங்க 5 செகண்ட்குள்ள கண்டுபிடிக்கணும். அப்படி ஒருவேளை கண்டுபிடிக்கல அப்படின்னா நாங்க வின்னு. அப்படி ஒருவேளை கண்டுபிடிச்சு பாடிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு லெட்டர் சொல்லணும், அதை நாங்க கண்டுபிடிப்போம். மொத்தமா 7 ரவுண்ட்ஸ் மாமா. இதுல பாய்ஸ் டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்போம். ஒருவேளை நாங்க வின் பண்ணிட்டோம்னா நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க கேட்கணும். வாட், என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? ஆமா மாம்ஸ், என்ன சொன்னாலும் கண்டிப்பா கேட்போம். எப்படி, குரூப்பா தான் சொல்லணுமா இல்ல இண்டிவிஜுவலாவும் சொல்லலாமா? அது உங்க விருப்பம் மாம்ஸ். ஒருவேளை நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா நீங்க யார்கிட்ட வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம், அதை நாங்க கண்டிப்பா கேட்போம்.
வரே வா, இந்த பெட் ரொம்ப சூப்பரா இருக்கே. என்ன மாம்ஸ் ரெடியா? நாங்க ரெடி ஐஷு. ஐஷு என்னக்கா? என்ன ஐஷு நீ பாட்டுக்கு தோத்துட்டா என்ன சொன்னாலும் கேட்போன்ற? ஐயோ இனியாக்கா, எதுக்காக இப்ப நீங்க பயப்படுறீங்க? கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம். ஒருவேளை தோத்துட்டா? ஐயோ இனியாக்கா, எனக்கு எல்லா பாட்டும் தெரியும், பயப்படாத. கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம். ஆமாக்கா, எனக்கு கூட நிறைய பாட்டு தெரியும், சோ பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லக்கா, மாம்ஸ்க்குலாம் அந்த அளவுக்கு சாங்லாம் தெரியவே தெரியாது. பிகாஸ் மாம்ஸ் எல்லாருமே ஒர்க்னு வெளியில தான் சுத்திட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கிறதே பெருசு. இதுல எங்க இருந்து எல்லா பாட்டையும் தெரிஞ்சு வச்சிருக்க போறாங்க. சோ கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஐஷு, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. இனியாக்கா, அதான் நான் இருக்கல, கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம். ஐஷு ஷுவரா தானே சொல்ற? ஐயோ பிரீத்தியாக்கா, நீங்களும் பயப்படுறீங்களா என்ன? ஆமா ஐஷு, லைட்டா பயமா தான் இருக்கு. என்ன வினோ, பிரீத்தியாக்கா இனியாக்கெல்லாம் இப்படி பயப்படுறாங்க? ஐயோ ஐஷு, அவளுக்கெல்லாம் பயப்படலன்னா தான் அதிசயம். நீ அவளுக்கெல்லாம் கண்டுக்காத, நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம். அப்படி சொல்லு வினோ, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். டேய் நீங்களா விளையாடுங்க, நான் ரூமுக்கு போறேன். ஹலோ அரவிந்த் மாமா, எங்க கிளம்புறீங்க? ஐஷுமா நீங்க விளையாடுங்க, நான் ரூமுக்கு போறேன். இங்க பாருங்க மாம்ஸ், உங்க பாய்ஸ் கேங்ல இருந்து ஒரு ஆள் வெளில போனாலும் கண்டிப்பா உங்க டீமே அவுட் தான். ஐயோ இப்ப மட்டும் அரவிந்தன் ரூமுக்கு போனாரு, கண்டிப்பா கை கெட்டது வாய் கெட்டாம போயிடும். அரவிந்தனா உட்காருங்க, நான் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். டேய் எனக்குலாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கிளம்புறேன். டேய் பிரசாந்த், அரவிந்தன் மட்டும் இப்ப போனாரு, கண்டிப்பா நம்ம தான் தோத்ததா அர்த்தம். டே அகில், கண்டிப்பா இந்த கேம்ல நம்ம வின் பண்ணி ஆகணும்டா. டேய் வின் பண்ணு சொன்னா அரவிந்தனை தான் போறேங்கிறாரு. அகில் ஏதாவது பண்ணுடா. நான் என்ன பண்றது? நீ சொன்னா அரவிந்தனை கேட்பாருடா, சொல்லு. அரவிந்தனா உட்காருங்க, கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணும். ஆமாண்ணா உட்காருங்க, கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம். அரவிந்தனா எனக்கு இந்த கேம் பிளே பண்ணணும்னு ஆசையா இருக்குண்ணா, ப்ளீஸ் நான் உட்காருங்க. டேய் ஏன்டா என்ன இப்படி படுத்திட்டு இருக்கீங்க? அண்ணா நம்ம எல்லாருமே பாய்ஸ் டீம்னா, இப்ப நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா எங்களை தோத்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. உங்க தம்பிங்க நாங்களாம் தோத்து போறது உங்களுக்கு பிடிக்காதுல்லண்ணா. டே அது பிசினஸ்ல அண்ணா, பிசினஸா இருந்தானே கேமா இருந்தானே எல்லாத்துலயுமே வின் பண்ணணும்னா அரவிந்தனோட தம்பிங்கன்னு ப்ரூஃப் பண்ணணும். டே பிரசாந்த், அங்க பாரு கார்த்திக் எப்படி எல்லாம் விட்டு போட்டுட்டு இருக்கானு, அவனை பார்த்து கத்துக்கோடா. சரிடா சரி உட்காரேன், விளையாடுங்க. அப்பா ஒரு வழியா அரவிந்தன் உட்காரன்ட்டாரு. ஐஷுமா கேம் ஸ்டார்ட் பண்ணு. டே அகில் போன் எடுத்து வச்சுக்கோடா. ஹலோ பிரசாந்த் மாம்ஸ், கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க போன் எல்லாம் எடுத்து டேபிள் மேல வைங்க. டேய் போன் இருக்க தைரியத்துல தானே இந்த பாட்டு போட்டியில கலந்துக்கிட்ட, இப்ப போனே இல்லையே என்ன பண்ண போற? டே அகில் என்னடா புதுசு புதுசா ரூல்ஸ் சொல்லிட்டு இருக்கா? டேய் அவ என்னமோ கரெக்டா தான் சொல்றா. அங்க பாரு டேபிள் மேல அவங்க எல்லாரோட போனையும் அடுக்கி வச்சுட்டு தான் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டேய் இப்ப என்னடா பண்றது? போட்டியில தோத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேளு. டே அகில் விளையாடாதடா, நான் நிஜமா சொல்றேன், இந்த போட்டியில நம்ம தான் வின் பண்ணும். என்ன பாஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல? ஆமாண்டா, ஏன் உனக்கு ஆர்வமா இல்லையா? எனக்கெல்லாம் ஒன்னும் ஆர்வமா இல்லடா. டேய் நல்லா திங்க் பண்ணி பாருடா, போட்டியில வின் பண்ணா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்களாம். அகில் என்ன சொன்னாலும். டே ஆனா நீங்களா இப்படியே உஸ்பேத்தி தான் நான் நிறைய வில்லங்கத்துல போய் மாட்டிக்கிறேன். டே அகில் கண்டிப்பா சொல்றேன், இந்த டைம் எந்த ஒரு வில்லங்கமும் வராது. 100% நம்ம தான் வின் பண்ணுவோம். என்ன மாம்ஸ் எடுத்துட்டு வரீங்களா என்ன? ஐஷோ இந்த எடுத்துட்டு வரோம். அகில் பிரசாந்த் ஷாம் எல்லாரும் போனை கொடுங்க. அரவிந்தனா உங்க போனையும் கொடுங்க. டேய் நான் ஃபர்ஸ்ட் போட்டிக்கே வரலடா. அண்ணா ப்ளீஸ் நான் கோஆபரேட் பண்ணுங்க. சரிடா தந்து தொலைக்கிறேன். டே சிபி கௌதம் தரோண்டா. கௌதம் மச்சான் முதல்ல நாங்களே ஸ்டார்ட் பண்றோம். ரெடியா? ரெடி. லெட்டர் கா. யுவர் கவுண்டவுன் ஸ்டார்ட். காவா? 1 வினோ ஏதாவது சொல்லு. 2 ஐயோ ஐஷு, திடீர்னு கேட்டா எனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. 3 ஏய் ஏதாவது பாடுங்கடி, டைம் போயிட்டே இருக்கு. 4 கருப்பு பேர அழகா கண்ணுக்குள்ள நிக்கிறியே ஜோரா, கிழிஞ்சு போட்ட நாரா. கருப்பு போல ஒரு பேர அழகும் பூமி எங்கும் இல்ல, நீ கண்ணனோட புள்ள. சூப்பர் ஐஷு, நல்ல வேலை நீ பாடிட்ட. நீ மட்டும் பாடாம இருந்தேன்னு வை, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்டே தோத்துருப்போம். இங்க பாரு ஐஷு, இந்த போட்டியில மட்டும் நம்ம தோத்துட்டோம்னு வை, கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ தான் கேட்கணும். அதெல்லாம் நம்ம தோக்க மாட்டோம் பவி, நீ பயப்படாத. இப்ப நம்மளோட டான் தான். என்ன லெட்டர் சொல்லலாம்? ஐஷு உனக்கு தான் எல்லா பாட்டையும் பத்தி தெரியும்ல, நீயே சொல்லு. சரி நானே சொல்றேன். மாம்ஸ் இது எங்களோட டான். லெட்டர் சா. ஸ்டார்ட். 1 அரவிந்தனா உங்களுக்கு ஏதாவது சாங் லெட்டர்ல சாங் தெரியுமா? 2 டேய் நான்லாம் கேம்க்கே வரலன்னு சொல்லிட்டேன். 3 டேய் ஷாம் உனக்கு ஏதாவது சாங் தெரியுமா? 4 இவனுங்களை நம்மனா அவள சண்டைக்காரி நீதான், என் சண்டை கோழி நீதான், சத்தியமா இனிமேல் என் சொந்தமெல்லாம் நீதான், அடி என்ன தாண்டி போறவளே ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து என்ன கொன்ன, சரியா நடந்தாலும் தானாவே சறுக்குறேன் என்ன நீ என்ன பண்ண, ஏதோ மாறுது போத ஏறுது ஒன்ன பார்க்கையில. ஓ கார்த்திக் சூப்பர்டா. ஆமா கார்த்திக் இந்த சாங் யாருக்கு? அகில் அமைதியார், அரவிந்தன் அங்கதான் இருக்காரு. டே ஃப்ராடு, அரவிந்தன் இருக்கும் போதே தானே பாட்டு பண்ண. டே இது சிங்கிங் காம்படிஷன்டா. பார்த்தாலே தெரியுதுடா. போடா. ஐஷோ நாங்களும் ஒரு ரவுண்ட் வின் பண்ணிட்டோம். இப்போ எங்களோட டர்ன். என்ன லெட்டர் சொல்லுங்க? லெட்டர் ஏ. ஏவா? 1 வினோ பூமாரி இந்த டைம் நீங்க பாடுங்கடி. 2 வினோ மாடு உனக்கு ஏதாவது ஏ லெட்டர்ல பாட்டு தெரியுமா என்ன? 3 இருடி யோசிச்சிட்டு இருக்கேன். 4 வினோ மாடு டைம் போகுது. எரிமலை கண்கள் 2 பனிமலை இதயம் 1 உன்னிடம் கண்டேன் கெட்ட பையா, பூமியில் ஆம்பளை என்று உன்னைதான் சொல்வேன் என்று வேறென்ன சொல்ல கெட்ட பையா, உன்னாலே அச்சமின்றி நான் வாழற, உன்கிட்ட அச்சப்பட்டு ஏன் சாகுற. சூப்பர் சூப்பர்.
மாம்ஸ் நாங்க ரெண்டாவது ரவுண்ட்லயும் வின் பண்ணிட்டோம். இப்போ எங்களோட டர்ன். ம் சொல்லுங்க. உங்களுக்கான லெட்டர் தா. டே ஷாம், தாங்கிற வார்த்தையில ஏதாவது பாட்டு தெரியுமா? 1 தெரியலடா. 2 சிபி, உனக்கு ஏதாவது தெரியுமா? 3 இல்லடா, யோசிச்சுட்டு இருக்கேன். 4 தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே, ஏ வைரமே ஒரு நாள் உன்னை தூக்குவேனே, ஏ ஏ ஏ ஏ நீ என்ன பாக்குற மாதிரி நான் உன்னை பார்க்கலையே, நான் பேசும் காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே, அடியே என் கண்ணுக்குள்ள செஞ்சு வச்ச சிலையே, கொடியே என் கண்ணுக்குள்ள பொத்தி வச்ச உன்னையே, ஒரு பில்லா போல நான் ஆனாலும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் என்னாலும், அடியேழு ஜென்மம் ஆனாலும் நீ இல்லாம நான் இல்லடி. டேய் பிரசாந்த், பாட்டை பாட சொன்ன என்னடா படிச்சிட்டு இருக்கா? டேய் அகில் சும்மா இருடா, எனக்கு எப்படி வருமோ அப்படி தானே பாட முடியும். டேய் நீ பாட்டுக்கு உன் போக்குல படிச்சுட்டு போயிருவேன், ஆனா பாக்குற ஆடியன்ஸ்லாம் நம்மள தான் காட்டு போவாங்க. பரவாயில்லடா, துப்புனா தொடச்சுக்கலாம். ஹலோ கேர்ள்ஸ், நாங்களும் ரெண்டாவது ரவுண்ட்ல வின் பண்ணிட்டோம். இப்போ எங்களோட டர்ன். கார்த்திக், நான் லெட்டர் சொல்றேன்டா. சொல்றா. லெட்டர் சி. சீக்கிரம் சீக்கிரம். உங்களே யாருக்காவது சீங்கிற லெட்டர்ல சாங் தெரியுமா? 1 ஐஷோக்கா இருங்கக்கா, யோசிச்சுட்டு இருக்கேன். 2 வினோ சீக்கிரம் ஏதாவது யோசி. 3 ஐயோ டைம் வேற போயிட்டே இருக்கு. இப்ப பார்த்து ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. 4 ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவிக்கோடு ஸ்நேகிதனே, இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும். சூப்பர் பிரித்தியக்கா. ஹலோ பாய்ஸ் டீம், நாங்க தேர்ட் ரவுண்ட்லயே வின் பண்ணிட்டோம். இப்போ எங்களோட டர்ன். லெட்டர் ஆ. என்னடா எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? லெட்டர் ஆள பாட்டு தெரியாதா என்ன? 1 இல்ல, நான் இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன். 2 சீக்கிரமா பாடுங்க, தோத்துறாதீங்க. 3 அடி சிரிக்கி நீ தாய் மாம சீதனமே, உன்னை நினைச்சு நான் முழுசாக தேயனுமே, என்ன உருக்கி தாலியே தேவையில்லை, நீதான் ஏன் பொஞ்சாதி. ஓ டேய் என்னடா, என்ன அகில் ஃபீலிங்காடா? டே கார்த்திக் சும்மாடா. டே அகில், நான் அப்பவே நினைச்சேன்டா நீ ஏதாவது வில்லங்கமான பாட்டை தான் பாடுவேன்னு, ஆனா அது இவ்வளவு வில்லங்கமா இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஆமா அகில், உனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியுமாடா? டே பிரசாந்த் ஓட்டாதடா. டே நடிக்காதடா. அவங்க 3 பேரும் மத்த பண்ணுங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பண்றோமோ இல்லையோ நீ நல்லாவே பண்ற. டே பிரசாந்த் என்னடா பாரா? அகில் வெக்கலாம் படுவியா? டேய் நான் உன்னை முறைச்சுதான்டா பாத்திருக்கேன், இப்படி வெக்கப்பட்டலாம் பார்த்ததே இல்லையே. டே பிரசாந்த், இனியா என் லவ்வருங்கிற சந்தோஷத்தை விட அவ என் அத்தை பொண்ணுங்கிற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் டே பிரசாந்த் ஓட்டாதடா. சரிடா சரி, நான்லாம் ஓட்டல, நீ ரொம்ப வெக்கப்படாத என்ன? ஐஷு, இந்த ரவுண்ட்லயே நாங்க வின் பண்ணிட்டோம். இது எங்களோட டர்ன். லெட்டர் சொல்லுங்க. டே இந்த ரவுண்ட் நான் தானே பண்ணேன், நான் லெட்டர் சொல்றேன். சரிடா நீயே சொல்லு. லெட்டர் ஓ. வினோ லெட்டர் ஓல ஏதாவது தெரியுமா? 1 ஓவா? உன்னை உன்னை இல்ல ஊலது. 2 பூமாரி, ஓ லெட்டர்ல உனக்கு ஏதாவது தோணுதா? 3 ஐஷோக்கா எனக்கு எல்லாமே ஊங்கிற லெட்டர்ல தான் சாங் வருது. 4 ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா, அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீளுமா. சூப்பர் சூப்பர். வாவ் இனியாக்கா கலக்கிட்டீங்க. நல்லா இருந்துச்சா நான் பண்ணது? சூப்பரா இருந்துச்சுக்கா. ஐஷு நீ எனக்காகலாம் சொல்லாத, நிஜமா நல்லா இருந்துச்சா? சத்தியமா செம்ம சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? சரி சரி, இது நம்மளோட டர்ன். நான் சொல்றேன். சொல்லுங்க. ஹலோ மாம்ஸ், இந்த ரவுண்ட்ல இனியாக்கா தான் லெட்டர் சொல்ல போறாங்க. சொல்லுங்க இனியா. லெட்டர் 2. 2வா? 1 2 I love you too, நிஜமா I love you too. 2 I love you too, really I love you too. டேய் எப்படிரா? டேய் அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வருதுடா. ஆமா, இப்போ நீ பாடின 2 பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்ண போற? டே கார்த்திக், அதான் பாட்டிலே 2ன்னு வருதுலடா. சோ நீ யாருக்குன்னு கேட்க கூடாது, யாருக்குன்னு கேட்கணும். ஓ இந்த பாட்டை அப்ப 2 பேருக்கு டெடிகேட் பண்ண போறியாடா? ஆமாண்டா. டேய் யாரா அந்த 2 பேரு? அதெல்லாம் சொல்ல முடியாது, உனக்கு திறமை இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சுக்கோ. என்ன அகில், நேத்து வரைக்கும் 3 பொண்ணுங்க, நான் இன்னைக்கு 2ங்கிறான். தெரியலடா, யாரையாவது அவன் லிஸ்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருப்பான். டே அகில் எனக்கு புரியல, எப்படிடா நீ மட்டும் இவ்வளவு கூலா இருக்க? ஏன்டா? டே அவன் சொல்றதே இனியா பிரீத்தி வினோதாண்டா. சொல்லட்டும்டா, சோ வாட்? டே உனக்கு தான் இனியா பேர யார் சொன்னாலும் கோவம் வருமே. டே பிரசாந்த், ஷாம பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவன் அப்ராட்ல வளர்ந்த பையன். அவனை பொறுத்த வரைக்கும் சைட்டு, கிரஷ், லவ் எல்லாமே ஒண்ணுதான்.
ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்ததும் வெளிநாட்டு பொண்ணுங்களே பார்த்துட்டு இருந்து தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பார்த்தா தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல இவளுக்கு 3 பேருமே ஃபுல் ட்ரெடிஷனல் லுக்லேயே தான் இருக்காங்க. ஸோ அதான் அவங்க 3 பேரையும் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. பட் அதை அவனுக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் தான் தெரியல. புரியுதுடா, நம்மளுமே சிங்கப்பூர்லேருந்து வந்தப்போ எல்லாமே நமக்கு புதுசாக தானே இருந்துச்சு. அதேதான். இப்போ எங்களோட டர்ன். லெட்டர் மூ. மூவா 1 ஏவினோ மூவ்ல எல்லாம் பாட்டு இருக்கா என்ன? 2 ஐயோ இவங்க ஏன் இவ்வளவு டிஃபிகல்ட்டா கேக்குறாங்க? 3 மூணு முழம் மல்லிகைப்பூ உன்னை முட்டைக்கண்ணால் பாக்குறது, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ உன்னை முட்டை சொல்லி கூப்பிடுதோ, நீ காவலுக்கு மட்டும் இல்லையா ஏன் கட்டிலுக்கும் கெட்டிக்காரையா, நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரையா, நீ கிட்ட வாய மூணு முழம் மல்லிகைப்பூ. ஹே பூமாரி, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஆமா பூமாரி, நான் கூட பயந்துட்டேன் இந்த ரவுண்ட் நம்ம தோத்துருவோமோன்னு. அக்கா அது எப்படி நம்ம தோப்போம்? கண்டிப்பா நம்ம தோக்க கூடாதுக்கா. கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம். இப்போ எங்களோட டர்ன். லெட்டர் நீ. டே லெட்டர் நீ யார் பாடலான்னு இருக்கீங்க? 1 டே கார்த்திக் நான் பாடுறேன்டா. 2 சரிடா நீயே பாடு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம் நிலாக்கா இது ஓஹோ நேரம் நல்ல நேரம். ஹே டேய் சி என்ன கன்றாவி பாட்டுறா இதெல்லாம். டேய் சிபி, நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலடா. கலக்கிட்ட சிபி. தேங்க்ஸ் ப்ரோ. இருந்தாலும் எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. டேய் அமைதியாடுறா, அரவிந்தன் இங்கதான் இருக்காரு. ஆமா இல்ல, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினடா. அந்த ஹிட்லரும் இங்கதான் இருக்காரா. அமைதியாடுறா, காதுல எதுவும் உளுந்துற போகுது. அரவிந்தனா இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். அவங்க பாடிட்டாங்கன்னா அவங்க வின்னு, பாடலைன்னா நம்ம தான் வின்னு. சோ நீங்க லெட்டர் சொல்லுங்க. டே எனக்குலாம் எதுவும் தெரியாது அண்ணன், ப்ளீஸ்ண்ணே. கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். டே எனக்கு பாட்டை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதுடா. பரவாயில்லண்ணா, ஏதாவது ஒரு லெட்டர் சொல்லுங்க. சரி ஓகே, லெட்டர் இ. ஹினியாக்கா லெட்டர் சொன்னது யாருன்னு பாத்தீங்களா? அரவிந்த் மாமா. 1 அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு ஐஷு. 2 அக்கா எனக்கு தெரிஞ்ச அரவிந்த் மாமாக்கெல்லாம் பாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. 3 கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. 4 என்ன கேர்ள்ஸ், உங்க டீம்ல பாட்டு பாடுறதுக்கு ஆள் இல்லையா? என்ன மேடம் தோல்வியை ஒத்துக்குறீங்களா? இனியாக்கா உங்களுக்கு ஏதாவது ஈல பாட்டு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஈங்கிற லெட்டர்ல ரொம்ப பாட்டுலாம் வரலடா. என்ன பாய்ஸ் 5 சொல்லிடலாமா? சரி விடுங்கக்கா, அவங்களே வின் பண்ணிட்டு போட்டோம். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நினைவாக உனதானே நான் உனதானே. பவியக்கா சூப்பர், கலக்கிட்டீங்க போங்க. நம்ம வின் பண்ணிட்டோம்க்கா. அம்மாடி பவி. சொல்லுங்க அத்தை. டைம் ஆயிடுச்சுமா, போய் தூங்குங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல போயுமா, நாளைக்கு மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் உன்னால தூங்கவே முடியாது. ஒழுங்கா இப்பயே தூங்கிக்கோ. இதோ போறேன் அத்தை. சீக்கிரமா போய் தூங்குமா. இனியா பிரீத்தி வினோ ஐஷு எல்லாரும் போய் தூங்குமா. இந்த போறோம். மாம்ஸ் மறந்துடாதீங்க, இந்த போட்டியில வின் பண்ணது நாங்க தான். சோ நாங்க என்ன சொல்றோமோ அதுபடிதான் நீங்க கேட்கணும். டே பிரசாந்த், இப்போவும் அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. சரிடா, அப்படி என்னதான் டாஸ்க் கொடுக்குறான்னு நானும் பாக்குறேன். சரிம்மா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்க போங்க. டே நீங்களும் தான், எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. சிபி கௌதம் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்கண்ணா. உங்க 2 பேருக்கும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அங்க ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ அதெல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இரு கௌதம், மார்னிங் போலாம், டைம் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ நான் கார்ல தான் வந்த, பிரச்சனை இல்லை, நான் போய்க்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, காலைல போலாம், இரு. சரி ப்ரோ. கார்த்திக் அவங்களை கூட்டிட்டு போய் அவங்க ரூம் எதுன்னு காட்டு. சரிண்ணா. அகில் பிரசாந்த் ஷாம் எல்லாரும் சாப்பிட்டீங்களாடா? சாப்பிட்டாச்சுண்ணா. நானும் சாப்பிட்டேண்ணா. நானுமே சாப்பிட்டேண்ணா. சரி ஓகே, எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. ஓகேண்ணா, வாங்கடா.